முக்கூடலில் இறந்தவர் உடலை வைத்து சாலை மறியல். நெல்லை மாவட்டம் முக்கூடல் பேரூராட்சிக்கு உட்பட்டது சடையப்பபுரம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்த 5 சமுதாய மக்கள் முக்கூடல் திருநெல்வேலி செல்லும் மெயின் ரோட்டில் வெள்ளோடை பாலத்திற்கு தென்பக்கம் உள்ள இடத்தை சுடுகாடாக பல ஆண்டுகளாக பயன்படுத்துகின்றனர். இந்த நிலையில் 10ஆம் தேதி மாலையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த வெள்ளத்துறை என்பவரின் மனைவி ஓமு என்பவர் மரணமடைந்தார். இவரது உடலை நேற்று அடக்கம் செய்வதற்காக நேற்று மாலை எடுத்து வந்து குழி தோண்டி உள்ளனர். முக்கூடலைச் சேர்ந்த தனலட்சுமி என்பவர் இந்த இடம் தனக்கு சொந்தமானது என்றும் இந்த இடத்தில் யாரையும் அடக்கம் செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். இதனால் இறந்தவரின் உறவினர்கள் மற்றும் கிராம மக்கள் அதிர்ச்சியடைந்தனர். இதனால் இறந்தவரின் உடலை திருநெல்வேலி செல்லும் மெயின் ரோட்டில் வைத்து சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். இதனால் சுமார் 3 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. சாலையில் சுமார் 2 கிலோமீட்டர் நீளத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மாலை வேளையில் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு திரும்பி வந்தவர்களும் பள்ளிக்கூடம் மற்றும் கல்லூரி மாணவர்களும் வெகு தூரம் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. முக்கூடல் போலீசார் மறியல் செய்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் போராட்டத்தை கைவிடவில்லை. சேரன் மகாதேவி மண்டல தாசில்தார் புஷ்பலதா, முக்கூடல் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் சங்கர நாராயணன் ஆகியோர் எழுத்துப்பூர்வமாக உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததன் பேரில் சாலை மறியலை கைவிட்டு ஏற்கனவே குழி தோண்டிய இடத்தில் அவரது உடலை அடக்கம் செய்தனர். சேரன் மகாதேவி டிஎஸ்பி அஸ்வத் அண்டோ ஆரோக்கியராஜ் தலைமையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை போலீசார் செய்திருந்தனர்.